எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. முதலாவது மோசேட்ட இருந்து யோசுவாட்ட சொல்றாங்க, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பலன் கொண்டு திடமனதா என்று. அடுத்து ஆண்டவர் 3 முறை மறுபடியும் யோசுவாட்ட சொல்றாரு. அடுத்து தாவீது மூலமா சாலமோனுக்கு சொல்லப்படுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்களை சுற்றி எப்பொழுதுமே இருக்க முடியாது. ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே பறந்துகிட்டே இருக்க முடியாது. எங்கெல்லாம் பிள்ளைங்க போறாங்களோ அப்படி என்ன பண்ண முடியாது, பறக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒரு டைம்ல ஒரு இடத்துல தான் பண்ண முடியும், நம்மளால இருக்க முடியும். உங்க பிள்ளைங்களை போய் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் விடுற அனுபவம், சில பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா போயிடும், சில பிள்ளைங்க தரன்னு இழுத்துட்டு போகணும். ரைட்? சில பிள்ளைங்க பண்ற டிராமாவை பார்த்தா ஐயோ அம்மா நம்மளே ஓடி போயிடும். ஒரு குட்டி பிள்ளை நம்ம ப்ரீ கேஜ்ல போய் விட போறோம், அது என்ன பண்ணும்? அழுகும். ஓகே, எப்படி அழுகும்? காலை பிடிச்சு என்ன பண்ணாது, ஃபிட்டாது, இறுக்கமா காலை பிடிச்சுக்கும். இப்ப நம்ம என்ன தெரியும் பண்ணுவோம், நீ அங்க போய் உட்காரு, நான் அப்பா இங்க தான் இருக்கிறேன், அது அங்க போய் உட்காரும்ல, இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் திஸ் இஸ் நாட் ஹவ் காட் ட்ரீட்ஸ் அஸ். அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட அவர் இருப்பார். ஆனால் நம் ஆண்டவர் நம் பிள்ளைகளோடு, நம் குடும்பத்தோடு, உங்க வைஃபோடு, உங்க ஹஸ்பண்டோடு, உங்க பிசினஸோடு, உங்க காரியங்களோடு, உங்க ஊழியத்தோடு அவர் எப்பொழுதுமே கூட இருக்கிறவராக அவர் இருக்கிறார். என்னைக்கு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிற தேவனா அவர் இருக்கிறார். நம்மோடு கூட எப்பொழுதும் என்றென்றைக்கும் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க?